Hi, hello friends, welcome to Indira Aari Boutique. இப்போ நம்ம பார்க்க போகிறது herringbone stitch. First நம்ம ஜரியில் ட்ரை பண்ணலாம். அதுக்கு 10 சென்டிமீட்டருக்கு 2 லைன் இப்படி ட்ரா பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா ஒவ்வொரு சென்டிமீட்டருக்கும் ஈவனாக இந்த மாதிரி ஒரு டாட் வச்சுக்கோங்க. ரெண்டு சைடுமே அந்த டாட் வச்சுட்டு as usual எப்பவும் போல் த்ரெட்டை எடுத்து ஃப்ரேம் கீழே கொண்டு போய்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம டாட் வச்சுருக்கிறதுல பஞ்ச் பண்ணி த்ரெட்டை வெளியில் எடுக்கிறோம். எடுத்துட்டு அதில் ஒரு பேக் செயின் கொடுத்துப்போம். பேக் செயின் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு அந்த செயினை நம்ம வெளியில் எடுத்துட்டோம். அகெயின் நம்ம அந்த செகண்ட் பஞ்ச் டாட் வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த இடத்துல ஒரு லாங் செயின் கொண்டு போய் நம்ம பஞ்ச் பண்ணுறோம். லாங் செயின் கொண்டு போய் பஞ்ச் பண்ணி அதுக்கு பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். அந்த குட்டி லாக் ஸ்டிச்சை எதில் போடணுன்னா, நம்ம அந்த லைன் ட்ரா பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த லைன் எந்த டைரெக்ஷனில் போகுதோ அந்த டைரெக்ஷனில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். இந்த லாக் ஸ்டிச் கொடுத்ததுக்கப்புறமா அந்த செயினை வெளியில் எடுத்துகிட்டு அந்த ஆப்போசிட் சைடு நம்ம இப்போ லாக் போட்டதுக்கு நேர் ஆப்போசிட் சைடு இந்த ஒரு ஸ்மால் செயின் எடுக்கணும். ஒரு நார்மலாக நம்ம செயின் எடுப்போம் பாருங்கள், அந்த சைஸில் ஒரு செயின் எடுத்து அதுக்கும் பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். இந்த லாக் ஸ்டிச் எதுக்கு நம்ம கொடுக்குறோன்னா, இப்போ நேர் ஆப்போசிட்டில் இப்படி கொண்டு வர போகிறோம். ஸோ அந்த லாக் செயின் கொடுக்கலைன்னா நமக்கு அந்த த்ரெட்டு வந்து அதில் க்ரிப்பாக இருக்காது. ஸோ ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு அகெயின் நம்ம இந்த பக்கம் டாட் வச்சுருக்க இடத்துல ஒரு லாங் செயின் பஞ்ச் பண்ணி எடுக்கிறோம். அகெயின் அந்த லைன் போகிற டைரெக்ஷனில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் கொடுக்குறோம். இந்த லாக் ஸ்டிச் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ போட்ட செயினுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில், அப்படின்னா இந்த சைடு வரும், ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு ஸ்மால் செயின் எடுக்கிறோம். அதுக்கும் பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஹியரிங் போன் ஸ்டிச். இதே தான் நம்ம ஃபார்மேட்டாக ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இப்போ அடுத்தது நம்ம செகண்ட் டாட் எங்கே வச்சுருக்கோமோ அந்த இடத்துல மறுபடியும் பஞ்ச் பண்ணுறோம். பஞ்ச் பண்ணி அதுக்கு பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் கொடுக்குறோம். லாக் ஸ்டிச் கொடுத்ததுக்கப்புறம் நேர் ஆப்போசிட் சைடு ஒரு ஸ்மால் செயின், அதுக்கும் பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். அதுக்கப்புறமா நேராக இங்கே மேல் லைனில் நம்ம டாட் வச்சுருக்கிறதுல பஞ்ச் பண்ணி ஒரு செயின் எடுக்கிறோம். அதுக்கு பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச், நேர் ஆப்போசிட் சைடு ஒரு ஸ்மால் செயின், அதுக்கும் பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். அப்படியே அடுத்து நம்ம டாட் வச்சுருக்கிற இடத்துக்கு வரோம். செயின் எடுத்து பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் கொடுக்குறோம். அகெயின் அதோட ஆப்போசிட் சைடு ஒரு ஸ்மால் செயின், பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். இந்த லாக் ஸ்டிச் நம்ம கொடுக்கலைன்னா இப்படி நம்ம டைரெக்ஷன் மாற்றி கொண்டு வரும்போது அந்த ஒரு ஸ்டிஃப்னஸ் கிடைக்காது. அந்த த்ரெட் வந்து அந்த இடத்துல கழண்டு வந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு ஸ்மால் செயின், அதுக்கு பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம பாயிண்ட் பண்ண இடத்துல பஞ்ச் பண்ணுறோம். செயின் எடுத்துகிட்டு அந்த டைரெக்ஷன்லேயே குட்டி லாக் ஸ்டிச் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் அதுக்கு ஆப்போசிட் சைடு பஞ்ச் பண்ணுறோம். அதுக்கு பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் கொடுக்குறோம். நேராக மேலே கொண்டு வரோம். பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஸ்டிஃபாக இருந்த மாதிரி தோணும் ஃப்ரெண்ட்ஸ். பட் நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். நம்ம செயின் எடுத்து லாக் போடுறது தான், பட் அது என்ன மெத்தடில் போடுறோங்கிறத ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நம்ம அதை பார்த்துட்டோன்னா நமக்கு புரிஞ்சிடும். பஞ்ச் பண்ணி செயின் எடுத்துக்கிறோம். அந்த லைன் போகிற டைரெக்ஷன்லேயே குட்டி லாக் ஸ்டிச் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் நேராக அதை எடுத்து ஆப்போசிட் சைடு ஒரு செயின் எடுக்கிறோம். செயின் எடுக்கிறோம். அதுக்கு பக்கமாக ஒரு குட்டி லாக் ஸ்டிச் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் நேர் ஆப்போசிட் சைடு ஒரு லாங் செயின், அதுக்கு பக்கத்தில் லைன் பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். அகெயின் ஆப்போசிட் சைடு ஒரு செயின், அந்த செயின் பக்கமாக ஒரு குட்டி லாக் ஸ்டிச். இந்த மெத்தட் ஆஃப் ஸ்டிச் மட்டும் நம்ம புரிஞ்சிட்டோன்னா போடுறது ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். லாங் செயின் எடுக்கிறோம். அதை கொண்டு போய் நம்ம அந்த 1 இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதில் ஒரு லாங் செயின் எடுத்துகிட்டு அது பக்கமாக ஒரு குட்டி லாக் ஸ்டிச் கொடுக்குறோம். அந்த லாக் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் நேர் ஆப்போசிட் சைடு கொண்டு போய் ஒரு ஸ்மால் செயின் எடுக்கிறோம். அந்த ஸ்மால் செயினை க்ரிப்பாக வைக்கிறதுக்கு அது பக்கமாக ஒரு குட்டி லாக் ஸ்டிச் கொடுக்குறோம். அந்த லாக் ஸ்டிச் கொடுத்து அந்த குட்டி லாக் ஸ்டிச் வந்து நம்ம திருப்புறதுக்காக நல்லா கொடுக்குறோம். அகெயின் நம்ம அதை எடுத்துகிட்டு மேல் லைனுக்கு வரோம். அவ்வளோதான். ஓகே, இது ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆன மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நீங்கள் ட்ரை பண்ணும்போது அந்த ஸ்டிச்சோட மெத்தட் வந்து நமக்கு புரிஞ்சிடும். இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக
ஃப்ரீ ஹேண்டில் எல்லா ஸ்டிச்சஸுமே போடுறதுக்கு வரும். ஒரு ஸ்மால் செயின் எடுக்கிறோம். அந்த செயினை பக்கமாக ஒரு குட்டி லாக் ஸ்டிச் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் குட்டி லாக் ஸ்டிச். அதுக்கப்புறம் நேர் ஆப்போசிட் கொண்டு போகிறோம். ஒரு ஸ்மால் செயின், அந்த ஸ்மால் செயின் பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். அகெயின் அந்த த்ரெட்டை வந்து லாங் செயினுக்கு இழுத்துட்டு அடுத்து மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல கொண்டு போய் பஞ்ச் பண்ணுறோம். ஸ்மால் செயின் எடுக்கிறோம், குட்டி லாக் ஸ்டிச் போடுறோம், ஆப்போசிட் சைடு கொண்டு போகிறோம். ஒரு ஸ்மால் செயின், பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். அந்த லாக் ஸ்டிச் தான் 2-3 இடத்துல நம்ம போடுறோம். அது போடும்போது தான் இந்த அப்படி ரொட்டேட் பண்ணி கொண்டு வரும்போது நமக்கு அந்த இடத்துல நீட்டாக அந்த த்ரெட் வந்து ஜம்ப் ஆகாமல் இருக்கும். ஸோ இதில் வேரியேஷன் எதுவுமே இல்லை. ஒரு ஸ்மால் செயின் எடுத்து பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச், எல்லா இடமும் பக்கமாக ஒரு அந்த செயின் எடுக்கிறது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச் போடுறோம். அவ்வளோதான். நேராக செகண்ட் பாயிண்ட் பண்ணியிருக்க இடத்துக்கு கொண்டு போகிறோம். பஞ்ச் பண்ணி செயின் எடுத்து அகெயின் அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் நேர் ஆப்போசிட் சைட் கொண்டு போகிறோம். அதில் ஒரு ஸ்மால் செயின் எடுக்கிறோம். அகெயின் அது பக்கமாக ஒரு குட்டி லாக் ஸ்டிச் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் நேராக ஆப்போசிட் சைட் பஞ்ச் பண்ணுறோம். இந்த செயினை ஹோல்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த குட்டி லாக் ஸ்டிச். அதே மாதிரி ஆப்போசிட் சைட் போடுற அந்த ஸ்மால் செயினை ஹோல்ட் பண்ணுறதுக்கு பக்கமாக ஒரு குட்டி லாக் ஸ்டிச். இவ்வளோ தான் வித்தியாசம். ஓகே, நேராக ஆப்போசிட் சைட் பஞ்ச் பண்ணுறோம். செயின் எடுத்து குட்டி லாக் ஸ்டிச் கொடுக்குறோம். அகெயின் ஆப்போசிட் சைடு ஒரு செயின் எடுக்கிறோம். அது பக்கமாக ஒரு குட்டி லாக் ஸ்டிச் கொடுக்குறோம். மேல் லைனுக்கு கொண்டு வரோம். ஸோ லாங் செயின், ஸ்மால் செயின் மட்டும்தான் நம்ம எடுக்கிறோம். பட் நம்ம அதை எடுக்கும்போது அதை ஹோல்ட் பண்ணுறதுக்காக குட்டி லாக் ஸ்டிச்சை நம்ம கொடுத்துக்கிறோம். ஓகே, இதில் நம்ம எண்டு நாட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்படி எடுத்துகிட்டு அகெயின் ஏற்கனவே இருந்த த்ரெட்டை பிடிச்சி இப்படி எடுத்தால் லாக் விழுந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஹெரிங் போன் ஸ்டிச்சை நம்ம சில்க் த்ரெட்டில் ட்ரை பண்ணலாம். டபுள் த்ரெட் சில்க் த்ரெட் வந்து நாட் போட்டு எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு டாட் வச்சுருக்கோம் பாருங்கள், அதில் பஞ்ச் பண்ண போகிறோம். பஞ்ச் பண்ணி டபுள் த்ரெட்டை பிக் பண்ணி வெளியில் எடுத்துக்கலாம். அகெயின் நம்ம செகண்ட் லைனில் செகண்ட் டாட் வச்சுருக்கோம் பாருங்கள், அதில் கொண்டு போய் ஒரு லாங் செயின் எடுக்கிறோம். லாங் செயின் எடுத்து அந்த லைன் எதை ஃபேஸ் பண்ணி நம்ம ட்ரா பண்ணியிருக்கோமோ அந்த டைரெக்ஷன்லேயே குட்டி லாக் ஸ்டிச் கொடுக்கணும். போட்டுட்டு இப்போ எடுக்கிற இந்த த்ரெட்டை ஆப்போசிட் டைரெக்ஷனில் கொண்டு வந்து ஒரு ஸ்மால் செயின், நார்மலாக நம்ம செயின்லாம் போடுவோம் இல்லைங்களா, அந்த ஷேப்பில் அந்த சைஸில் ஒரு செயின் போட்டு அதுக்கும் பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். இந்த குட்டி லாக் ஸ்டிச் வந்து நம்ம எதுக்கு கொடுக்குறோன்னா, அகெயின் இந்த செயினை வந்து நம்ம கீழே உள்ளதுக்கு ரொட்டேட் பண்ணி கொண்டு வரோம். ஸோ அப்படி கொண்டு வரும்போது அந்த த்ரெட் வந்து அதில் க்ரிப்பாக நிற்கிறதுக்காக தான் நம்ம அந்த குட்டி லாக் ஸ்டிச் கொடுக்குறோம். இப்போ அடுத்தது நெக்ஸ்ட்டு செயின் எடுத்துட்டோம். பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். அகெயின் ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு ஸ்மால் செயின். அதுக்கு பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். இதே ஃபார்மேட் தான் இன்னும் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ சில்க் த்ரெட் ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் மைல்டாக ஹேண்டில் பண்ணணும். நம்ம நெக்ஸ்ட்டு டாட் வச்சுருக்கிறதுல ஒரு செயின் எடுத்து நம்ம அந்த லைனோட டைரெக்ஷன்லேயே குட்டி லாக் ஸ்டிச் கொடுக்கணும். அகெயின் ஆப்போசிட் சைட் கொண்டு வரோம். ஒரு ஸ்மால் செயின், பக்கமாக ஒரு குட்டி லாக் ஸ்டிச். இது பார்க்கும்போது கொஞ்சம் நமக்கு கஷ்டம் போல் தோணும். பட் நீங்கள் அந்த ஸ்டிச்சஸை ட்ரை பண்ணி பார்க்கும்போது ஒரு லாங் செயின், குட்டி லாக் ஸ்டிச் கொடுக்குறோம். அகெயின் ஸ்மால் செயின், குட்டி லாக் ஸ்டிச். இந்த ரெண்டும் தான் மாற்றி மாற்றி கொடுக்குறோம். இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ண இது தான். செயின் போட்டு லாக் கொடுக்குறோம். பட் அதை என்ன மெத்தடில் எடுக்கிறோங்கிறது மட்டும்தான் இதில் வேரியேஷன். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு டாட். நம்ம இந்த 1 இன்ச் கேப்பில் நம்ம இந்த டாட் வச்சது வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சும் ஈவனாக நமக்கு கிடைக்கிறதுக்கு தான். ஸோ நான் அதே அந்த டாட் வச்சதுக்கே நீங்கள் போட்டுட்டு வந்தீங்கன்னா ஃபைனலாக முடிக்கும்போது பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். ஒரு லாங் செயின் எடுக்கிறோம். அந்த இதுக்கு பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச். அதுக்கப்புறம் நேர் ஆப்போசிட்டில் ஒரு ஸ்மால் செயின் போடுறோம். அதுக்கு பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் கொடுக்குறோம். அகெயின் அப்படியே ஸ்ட்ரைட்டாக மேலே டாட் வச்சுருக்கிறதுக்கு போகிறோம்.
அந்த லைன் வரைஞ்ச அந்த டைரெக்ஷன்லேயே குட்டி லாக் ஸ்டிச், அப்படியே ஆப்போசிட் கொண்டு வந்து ஒரு ஸ்மால் செயின், பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டாட். நீங்கள் ஜரியில் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போதே மெத்தட் ஆஃப் ஸ்டிச் வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம சில்க் த்ரெட்டில் ட்ரை பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். சில்க் த்ரெட்டை மட்டும் ரொம்ப மைல்டாக ஹேண்டில் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒருக்கு அந்த த்ரெட் வந்து பிரிஞ்சு வந்துடுச்சுன்னா நமக்கு போடுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்காது. ஸோ போடும்போதே ஸ்லோவாக போட்டால் போகிறோம். ப்ராக்டிஸ் பண்ண பண்ண ஃப்ரீ ஹேண்டில் போடுறதுக்கு நமக்கு கண்டிப்பாக வந்துடும். ஸ்மால் செயின், அது பக்கமாக ஒரு குட்டி லாக் ஸ்டிச். இதே ஃபார்மெட்டில் பொறுமையாக போட்டு பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து எந்த அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு இந்த த்ரெட்டை வந்து ஹேண்டில் பண்ணுற அந்த மெத்தட் வந்து கிளியராக நமக்கு புரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் ஒமிட் பண்ணாமல் ப்ராக்டிஸ் பண்ணணும். எவ்வளோ தூரம் ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் நமக்கு பெனிஃபிட் கண்டிப்பாக இருக்கும். லாங் செயின் எடுத்து அந்த லைன் போகிற டைரெக்ஷன்லேயே குட்டி லாக் ஸ்டிச், அகெயின் அந்த ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு ஸ்மால் செயின், பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச், அப்படியே மேலே கொண்டு போகிறோம். நம்ம அந்த குட்டி லாக் ஸ்டிச் போடலைன்னா நம்ம நினைக்கிற டைரெக்ஷனில் நம்மளால் அந்த த்ரெட்டை வந்து மூவ் பண்ணி கொண்டு போக முடியாது. ஸோ அதுக்காக தான் அந்த குட்டி லாக் ஸ்டிச். அந்த லாக் ஸ்டிச் எடுக்கும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா அந்த நீடியில் கொஞ்சம் பேக்கில் கொண்டு போய் கீழே இருக்கிற நம்ம த்ரெட்டை வந்து டைட்டாக பிடிச்சிட்டு இப்படி திருப்பி எடுத்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டிச் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்டில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பேக்வர்ட் டைரெக்ஷனில் இதில் ஒரு ஸ்மால் செயின், ஒரு குட்டி லாக் ஸ்டிச். ஒரு லாங் செயின், குட்டி லாக் ஸ்டிச், ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு ஸ்மால் செயின் எடுத்து அது பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். மறுபடியும் போட்டு பாருங்கள். அப்போ தான் நமக்கு ஃப்ரீ ஹேண்டில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த லாக் ஸ்டிச் நம்ம போடுறது நிறைய இடங்களில் நமக்கு தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச்சஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணால் தான் அந்த மாதிரி ஸ்டிச்சஸ் நம்ம போடும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டிச் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கூட ஷேர் பண்ணுங்கள். ஸ்மால் செயின், பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். ஓகே, நம்ம இந்த லாங் செயின் போட்டு குட்டி லாக் ஸ்டிச் போட்டு பேக்வர்ட் டைரெக்ஷனில் ஒரு ஸ்மால் செயின் எடுத்து இந்த பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச் கொடுத்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல எண்டு நட் போட்டு க்ளோஸ் பண்ணலாம். த்ரெட் அப்படி வெளியில் எடுத்து அகெயின் இருந்த த்ரெட்டை மறுபடியும் பிக் பண்ணி அப்படி இழுத்துட்டா நாட் விழுந்துடும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.